நன்றி தோழர்களின் நண்பர்களே. மீண்டும் ஒரு நம்முடைய கருத்து களத்தில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு காத்திரமான அரசியல் நிகழ்வுகள் பலதும் பத்துமாக நடந்து முடிந்த சூழலில் இன்று மீண்டும் உங்களை நாங்கள் சந்தித்து கருத்து களத்தில் நாங்கள் பேசுவதற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம். தோழர் மனோரஞ்சன் அவர்களை ஏற்கனவே உங்களுக்கு அவர் பரிச்சயமானவர், அவரை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அடிப்படையில் தலையங்க மேலே உள்ள தலையங்கத்தில் அரசியலில் தமிழ் தேசியவாத அரசியலில் விக்கிரமபாகுவின் மறைவு என்று தலையங்கத்தை ஒட்டியும் பொது வேட்பாளர் அதாவது ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான விடயங்களாகவும் இந்த கலந்துரையாடல் நடைபெறும். முதலாவதாக தோழர் டாக்டர் விக்கிரமபாகு கருணாநாயக்க அவர்கள் மறைவு, அவருக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கும் உள்ள உறவு, அவர் தமிழ் பேசும் மக்களுடைய அந்த அபிலாசைகளையும் அவர்களுடைய தேசிய நலன்கள் அல்லது அவருடைய உரிமைக்காகவும் தொடர்ந்து தென்பகுதி சூழலில் ஒரு குரல் கொடுத்து கொண்டு வந்த ஒரு முற்போக்கு இடதுசாரி ஆவார். அந்த அடிப்படையில் அவரை பற்றி நாங்கள் பேச வேண்டியது ஒரு வரலாற்று கடமையாகவும் இருக்கிறது. அது அவருடைய பரிச்சயமான தோழர் மனோரஞ்சன் போன்றவர்கள் அவரை பற்றி பேசுவதற்கு காலச்சிறந்ததாகவும் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கலந்துரையாடலை கொண்டு செல்லுகிறோம். ஆனாலும் எனக்கு உட்பட்டது ஓரளவுக்கு என்னுடைய கருத்தையும் நான் இதில் கூறிக்கொண்டு நான் அவர்களை கூப்பிடுகிறேன். தமிழ் தேசிய அரசியலில் விக்ரமபாகு அவர் தன்னுடைய எந்த வித விட்டு கொடுப்பும் இல்லாத தமிழ் தேச மக்களுடைய உரிமைகள் அரசியலுக்காக தென்பகுதியில் குரல் கொடுத்த ஒரு முக்கியமான இடதுசாரி. அந்த அடிப்படையில நாங்கள் இந்த அதை பற்றி கொண்டு இன்றைக்கு அவர் இறந்தபோது பார்லிமென்றத்துல அவர் நல்லவர், எங்களுக்காக குரல் கொடுத்தவர் என்றெல்லாம் குரலோடு இதே சூழலை அவர் இருக்கிற போதே அதை செய்திருக்கலாம் என்றதுதான் என்னுடைய கருத்து. அதை இருக்கிற போதே அவர் இந்த அடுத்த தலைமுறைக்கும் அவர் விட்டு சென்ற பாதை அல்லது அவர் கொண்டு வந்த அரசியல் எங்க தமிழ் மக்களுடைய உரிமைக்காக தென்பகுதியில் அவரோட பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் தன்னுடைய கொள்கைக்காக எங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்த ஒரு மனிதனை எங்கள் அடுத்த தலைமுறைக்கும் நாங்கள் அவர் இருக்கும் போதே அதை நாங்கள் செய்து முடிச்சிருக்க வேணும் என்பது என்னுடைய ஆதங்கம். அதை விட்டு நாங்கள் அவருடைய அந்த அரசியல் வெற்றிடத்தை அவர் போன பிறகு நாங்கள் பார்லிமெண்ட்லையும் இதுகளையும் தொடர்ந்து மாதிரியே தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களிடையே இருக்கிற ஒரு வங்குரோத்துத்தனம் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு தென்பகுதியில ஒரு எங்களுடைய நேச சக்தி எது, முரணான சக்தி எது என்ற சரியான விளக்கம் இல்லாத நேச சக்திகளை எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு அல்லது அடுத்த சந்ததிகளுக்கு நாங்கள் இனங்காட்டாம அவர் இருக்கிற போதே ஈட்டடிப்பு செய்து போட்டு மறைந்த பிறகு அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்துவதில் அல்லது அதை செய்திருக்க வேண்டிய தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கிறவர்கள் விட்ட குறைபாடாகவே நான் கருதுகிறேன். இந்த அடிப்படையில தான் என்னுடைய பார்வை இருக்கிறது. அந்த இது நம்மொழி தொடர்ச்சியாக இப்படியான வேலை திட்டங்களையும் இப்படியான இதுகளையும் தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் பொது வேட்பாளர் சம்பந்தமாகவும் இன்றைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடக்குமா என்றதிலையும் ஒரு கேள்விகளும் இருக்கிறது. ஆனாலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. இருந்தும் பொது வேட்பாளருக்கு 7 கட்சிகள் உடன்பாட்டோட கையெழுத்து ஒப்பட்டிருக்கின்றன. ஆனா பொது வேட்பாளர் பற்றி இன்னும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதே தவிர இன்னும் பொது வேட்பாளரை பற்றியான சரியான நிலப்பாட்டுக்கு இன்னும் வரவில்லை. பொது வேட்பாளர் சரியா பிழையான்றதிலேயே நாங்கள் நிறைய விவாதங்கள் செய்து போட்டோம். அந்த அடிப்படையில இன்றையும் அதை நாங்கள் கதைக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. விக்ரமபாகு ஒரு தமிழ் தேசிய மக்களுடைய பேசும் மக்களுடைய உரிமைக்காகவும் குரல் கொடுத்த ஒரு மனிதன். அதே நேரத்தில் ஜனாதிபதி 2010 ஜனாதிபதி தேர்தலும் கேட்ட ஒரு மனிதன். ஆகவே சரியான ஒரு மனிதனை நாங்கள் இந்த நேரத்தில் பேசுவதும் அதே நேரத்தில் இந்த சூழல் அரசியல் சூழலை பற்றி நாங்கள் கதைப்பதும் ஒரு கால சிறந்ததாக இருக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து இந்த விவாதத்தை கொண்டு செல்வோம் என்று கூறிக்கொள்கிறேன் தோழர்களே. நம்முடைய ஆசிரியர் தோழர் நிக்சன் தனது கருத்தை கூறிக்கொண்டு தோழர் மனோரஞ்சனை கூப்பிடுவார். நிக்சன் கதைங்க. வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த அமர்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உரையாளர் மனோரஞ்சனுக்கும்
மற்றும் கேட்பவர் கூடத்தில் இருக்கின்ற நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் முதல் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்ற விடயம் மெதுவாக இருந்தாலும் இப்ப இன்றைக்கு சீலன் சுட்டி நிற்கின்ற ஒரு தலைவர் அல்லது ஒரு தலைமைத்துவத்துக்குள் அந்த பிரச்சனையை தீர்த்துவிட வேணும் என்ற ஒரு எண்ணப்பாடு குறைந்தபட்சம் அநேகமாக ஒரு கட்சியில ஒரு தலைவராக இருந்தால் அவர் இறப்பு வரைக்கும் அவர் அந்த தலைமை பொறுப்பில் இருந்து விடுவது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம் என்கின்ற ஒரு புள்ளியிலிருந்து அந்த வாதம் வெளியே வருவதாக பார்க்கின்றேன். சரி, அப்படித்தான் இருந்தாலும் நாங்கள் இருக்கின்ற பொழுது அல்லது ஒருத்தருடைய கருத்துக்கு அவர் முன்வைக்கின்ற பொழுது அதுக்கான எதிர்வினை அல்லது அது பற்றிய ஒரு ஆய்வு அல்லது அது பற்றிய எங்கள் பார்வையை முன்வைப்பது என்பது அல்லது அது நல்லதாக இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு அதை முன்னகர்த்தி செல்வது என்பது அரசியலில் அவசியமானது. என்று நாங்கள் டாக்டர் விக்ரமபாபு பற்றி பேசுவதற்கு முதல் நாங்கள் விக்ரமபாபுனுடைய புள்ளிக்கு வந்தடைவதற்கான தேவை அல்லது அந்த சூழல் என்பது அநேகமாக இப்ப நான் தலைவர்கள் மட்டுமல்ல, நாங்களும் அல்லது இன்றைக்கு ஒரு 60 வயதை எட்டி இருக்கக்கூடிய முன்னாள் அரசியல் செயற்பாடு அல்லது இயக்கங்களுக்குள் இருந்தவர்கள் அல்லது கட்சிகளில் இருப்பவர்களும் அது ஒரு தேவை இருக்கின்றது. அல்லது அவர்களும் ஒரு அரசியல் செயல்பாட்டு தளத்தில் இருந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களையோ அல்லது தங்களுடைய பார்வை கூடாக சில எதிர்பார்ப்புகளோடு இருந்திருப்பார்கள். ஆகவே இன்றைக்கு அந்த சூழலுக்கு வந்தடைந்திருக்கின்றோம். இப்ப எங்கள் தமிழ் தேசியவாதம் என்றால் குழப்பமான சூழல். எங்களுக்கிட்ட தமிழ் தேசியவாதம் என்ற அரசியல் சார்பு உங்களோட சவுண்ட் குறைவா கேக்குது. இப்ப கேக்குதா? தமிழ் தேசியவாதம் என்றால் ஒரு குழப்ப நிலைமையில இருக்கின்றோம். தமிழ் தேசியவாதம் என்றால் அல்லது அரசியல் கட்சிகள் என்று சொன்னால் யார் என்பதிலேயும் பெரும் குழப்பத்தில் இருக்கின்றோம். தமிழ் தேசியவாதம் என்றால் அரசு சார்ந்து நிற்பவர்கள் அது இல்லையா, அவர்கள் தமிழ் தேசியவாதத்தை விட்டு வந்துட்டார்களா, அல்லது அவர்களை எந்த தளத்தில் வைத்து பார்க்கின்றோம் என்கின்ற கேள்வி எல்லாம் எழுகின்றது. இந்த குளறுபடியான குழப்பமான சூழலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அது நாங்கள் 1987 இருந்த இலங்கையினுடைய சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது இது தெற்கு அரசியலுடைய சூழலை ஈழத்தமிழ் தேசியவாதம் பேசினவர்கள் அல்லது தனிநாட்டுக்காக போராடினவர்கள் அல்லது தங்களுடைய அதிகபட்சமான உரிமையை இலங்கைக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றவர்கள் எப்படி தெற்கு சூழலை பயன்படுத்த முனைந்தார்களோ அல்லது பார்த்தார்களோ என்பதை தாண்டி 1971 ஆண்டு அல்லது 1968 ஆண்டு இந்தியாவின் நக்சல்வாரி இயக்கங்களுடைய எழுச்சியும் அதனுடைய சூழலையும் ஆய்வு செய்திருக்கிறார்கள் என்றால் இல்லை என்றதான் என்னுடைய அபிப்பிராயம். ஆனா தங்களுடைய குழுநிலவாத அரசியலுக்கு தங்களுக்குள்ளான போட்டியின் காரணமாக எப்படி அதில் பயன்படுத்துவது என்ற சூழலுக்குள்ள போகின்ற பொழுது டாக்டர் விக்ரமபாபு போன்ற ஒரு தத்துவார்த்த சூழல் இருந்து பேசுகின்ற கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்ற பார்வை எனக்கு கிடையாது. அந்த பார்வை இங்க சேராது. இன்றைக்கு அது அப்படியான ஒரு தத்துவார்த்த சூழலில் இருந்து பேசுவதை என்றை விட உணர்ச்சிகரமான அரசியலை செய்வதற்கான தனிநபர் அரசியல், தனிநபர் முன்னகத்தில் அல்ல ஒன்மேன் ஹீரோசியத்தினுடைய கட்சி முறைக்குள்ள வருகின்ற பொழுது நாங்கள் இன்றைக்கு டாக்டர் விக்ரமபாபுனுடைய புரிதல் அல்லது அவருடைய மறுவாசிப்பு என்பது எங்களுடைய இலங்கைக்குள் நாங்கள் ஒரு சிறுபான்மை தேசியமாக எங்களுக்கான அரசியலை முன்வைக்கின்ற பொழுது அவசியமாக நிற்பதாக கருதுகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று தோழர் மனோரஞ்சன் டாக்டர் விக்ரமபாபு அவர்களுடனான நேரடி
வாழ்வியலை கொண்டிருந்தவர், அல்லது நேரடியான உரையாடலை கொண்டிருந்தவர், அல்லது அவருடைய மொழியில் புரிந்து கொள்வதற்கான அவருடைய அரசியலை மிக இலகுவாக புரிந்து கொள்வதற்கான மொழியாற்றலோடு இருந்தவர் என்ற ஒரு காரணத்தை இன்றைக்கு எங்களுடைய ஒரு பல் திறமை மிக்க ஒரு ஊடகவியலாளராகவும் ஒரு அறிவு சார்ந்த சூழலில் பேசக்கூடியவர் என்பதாலும் நாங்கள் இன்றைக்கு டாக்டர் விக்ரமபாபுவை பற்றியும் அதை ஒட்டிய தமிழ் தேசியவாத அரசியல் என்பது தெளிவுபடுத்துவதற்காகவும் அல்லது அதன் பக்கங்களை, அது மறைக்கப்பட்ட பக்கம் அல்லது எங்களுடைய அரசியலினுடைய மறுபக்கமாக இருக்கக்கூடிய பக்கத்தை திறந்து வைப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் முயல்கின்றோம். தொடர்ந்தும் விளிம்போரங்களில் இருக்கக்கூடிய அரசியல் கருத்துக்களை அல்ல அதன் மீது வெகுஜன பார்வையற்ற சூழல்களிலையும் ஒரு மையப்படுத்துவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்து வருகின்றோம். அல்லது பேச தயங்குகின்ற அல்ல பேசுவதற்கான தளங்கள் இருந்தும் அது வேற ஒரு தன்மைக்காக பேசாம மனங்கடிக்கப்பட்டு போகின்ற விடயங்களை முன்னிறுத்தி நாங்க பேசுகின்ற ஒரு வழக்கத்தை நாங்க கொண்டிருக்கிறபடியா நாங்க இன்றைக்கு விக்ரமபாபு அவர்களுடைய பார்வையை வேறு தமிழ் தேசியவாதம் பார்க்கின்ற பார்வையை விட ஒரு பொது புத்திக்கான ஒரு பார்வையா முன்வைக்கின்றோம். நாளைக்கு அரசியல் செயல்பாட்டுக்காக தாங்கள் கற்றுக்கொள்ளுபவர்களுக்கான ஒரு அறிதலுக்குமாக இதை முன்வைக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு தொடர்ந்து பேசுவோம். தொடர் மனோரஞ்சன் அவர்களை பேசுவதற்கு அழைக்கின்றேன். நன்றி. வணக்கம் தோழர்கள், வணக்கம் நம்மொழி அமைப்பாளர்கள் தோழர் சீலன், நிக்சன் மற்றும் இன்று இந்த நிகழ்விலே பங்கு கொள்ள வந்திருக்கின்ற தோழர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். தோழர் விக்ரமபாபு கருணாரத்னுடைய மறைவும் இன்றைய தமிழ் தேசிய அரசியலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலும் என்ற இந்த 3 பிரிவுக்குள் நின்று நான் இன்று என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள விளைகின்றேன். நண்பர்களே, முதலில் தோழர் விக்ரமபாபு கருணாரத்ன பற்றிய சில தனிப்பட்ட தகவல்கள் இந்த பதிவுக்காகவே வைத்து விடலாம் என்று நான் நினைக்கிறேன். 1943 ஆண்டு மார்ச் 8 பதுளையிலே பிறந்த விக்ரமபாபு கருணாரத்ன, அவருடைய பெற்றோர்கள் இருவருமே ஆசிரியர்கள். அவர் தன்னுடைய ஆரம்ப கல்வியை கொழும்பு ஆனந்த வித்யாலயத்தில் படித்து கொழும்பு பல்கலைக்கழகத்தில் எலக்ட்ரிக்கல் என்ஜினியராக தன்னுடைய முதலாவது பட்டத்தை பெறுகின்றார். அவர் அந்த தன்னுடைய முதலாவது பட்டத்திலேயே மிக சிறப்பான புள்ளிகள் எடுத்ததன் காரணமாக அந்த காலத்தில் வழங்கப்பட்ட காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப், பொதுநல நாடுகளுக்கான புலமை பரிசிலின் அடிப்படையில் அவர் லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு சென்று அங்குதான் அவருடைய கலாநிதி பட்டத்தை பெறுகின்றார். அந்த கலாநிதி பட்டத்தை அவர் 2.5-3 வருடங்களிலேயே பெற்று விடுகின்றார். அந்த அளவுக்கு அவருடைய கல்வி நுண்ணறிவு, புலமைசார் அறிவு இருந்தது. அவர் பேராசிரியர் ஸ்டீவன் ஹாப்கின்ஸ் என்கின்ற மிக பெரும் பௌதிகள் விஞ்ஞானியும் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானியின் கீழ்தான் தன்னுடைய ஆய்வு பணிகளை மேற்கொண்டு அங்கு அவர் தன்னுடைய கலாநிதி பட்டத்தை பெற்று, அது மட்டுமின்றி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முடித்ததன் பின்பு 2 வருடங்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மேலதிக ஆய்வுகள் செய்து அதிலும் அவர் பல்வேறு தகமைகளை பெற்றுக்கொண்டுதான் அவர் இலங்கைக்கு திரும்பி வருகிறார். இலங்கையில் கண்டி பேராதனை பல்கலைக்கழகத்தில் அவர் ஒரு விரிவுரையாளராக பணியாற்றி சில வருடங்கள் தான் அவரால் விரிவுரையாளராக பணியாற்றக்கூடியதாக இருந்தது. அவருடைய அரசியல் தொடர்புகள் காரணமாக பல்கலைக்கழகத்தில் இருந்தும் அவர் இடைநிறுத்தப்பட்டு வெளியேற்றப்படுகின்ற சம்பவங்கள் நடந்து அவர் பிறகு முழுநேரமான ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக நமசம் சமாஜ கட்சி கூடாக
அவர் அரசியல் களத்தில் ஒரு தலைமை பாத்திரம் வகித்தார். 1962 63 ஆண்டு காலத்திலேயே அவர் பல்கலைக்கழகம் செல்வதற்கு முன்னர் இருந்தே இலங்கை சமசமாஜ கட்சி, லங்கா சமசமாஜ கட்சியினுடைய அங்கத்தவராக இருந்து 1972 ஆண்டில் லங்கா சமசமாஜ கட்சியினுடைய மத்திய குழுவுக்கு தெரிவானது மட்டுமல்ல, 1972 ஆண்டு இலங்கை குடியரசு யாப்பு வருகின்ற பொழுது அந்த குடியரசு யாப்பு முக்கியமாக அதில் இருக்கின்ற சிறுபான்மை மக்கள் தொடர்பான அக்கறையின்மையும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரானதாகவும் அது சிங்கள பௌத்தம் போன்றவற்றிற்கு முன்னுரிமை வழங்கிய என்ற பெயரில் அப்போதைய லங்கா சமசமாஜ கட்சி ஸ்ரீமா ஆட்சியிலே அங்கத்துவம் வைத்த அந்த கட்சியினுடைய அரசியல் போக்கு கடும் விமர்சனம் வைத்ததன் காரணமாக அவர் லங்கா சமசமாஜ கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்படுகிறார். அதன் பின்பு தொடர்ச்சியான விமர்சனமாக அவர் அந்த இடதுசாரி அரசியலுக்கு வைத்து வந்து 77 ஆண்டு தன்னுடைய தோழனும் அந்த காலத்து இளம் அரசியல்வாதியாகவும் இருந்த வாசுதேவ நாணயக்கார, அவரும் லங்கா சமசமாஜ கட்சியில் இருந்தார். அவரோடு இணைந்து 77 ஆண்டில் நவசமசமாஜ கட்சி என்று மிக தீவிர இடதுசாரித்துவத்தோடான, அதில் குறிப்பாக தொழிலாளர் வர்க்க அரசியலுக்கு அப்பால் இலங்கையில் கூர்மையடைந்து வந்த சிறுபான்மை மக்கள், அதுவும் தமிழ் தேசியம் தலைவர்கள் பேசிய அளவுக்கு சிலவள அதைவிட தீவிரமாக சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனையை சிங்கள மக்களை எடுத்து செல்லுகின்ற ஒரு கட்சியாக நவசமசமாஜ கட்சி இருந்தது. அதிலே அதனுடைய சுக்கானை பிடித்து வழிநடத்தி செல்லுகின்ற ஒரு தலைவராக வாசுதேவ நாணயக்காரவும் திரு விக்ரமபாக கருணாரத்னவும் இருந்திருக்கிறார். வாசுதேவ நாணயக்கார பிற்காலத்தில் தன்னுடைய பாராளுமன்ற ஆசனங்கள் போன்ற பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு வியாக்கியானங்கள் செய்து நவசமசமாஜ கட்சியில் இருந்து வெளியேறி பல்வேறு கட்சிகளோடு சேர்ந்து அரசியல் செய்தாலும் விக்ரமபாகு கருணாரத்ன தொடர்ச்சியாக தென்னிலங்கையிலே மிக உறுதியாக தனிநாடு பிரிந்து போவதற்கும் எந்தவித நிபந்தனை இல்லாமல் தன்னுடைய ஆதரவையும், தமிழ் மக்களின் பாரம்பரிய தாயகம் அல்லது மரபவழி தாயகம் என்பதை எந்தவித சமரசமுமின்றி சிங்கள மக்கள் மத்தியிலே உரத்த கூறியவரும், தமிழ் மக்களுடைய போராட்டத்தில் தவறுகள் பிழைகள் ஏற்றம் தாழ்வுகள் இருந்தாலும் அந்த போராட்டம் என்பது நியாயமானது, அந்த போராட்டத்தில் எத்தகைய தவறுகள் இருந்தாலும் அதை எந்த நிபந்தனையுமின்றி ஆதரித்த ஒரு சிங்கள சமூகத்தில் இருந்து வந்த ஒரு இடதுசாரி தலைவர் என்ற வகையிலே இன்று பலர் விக்ரமபாகு கருணாரத்னவை பற்றி சிலாகித்து பேசுவதும் அவர் உறுதியாக இருந்தார் என்று சொல்லுவதையும் நாங்கள் காண்கின்றோம். குறிப்பாக திரு விக்ரமபாகு கருணாரத்ன தென்னிலங்கையிலே 83 ஆண்டு அவருடைய அரசியல் கட்சி ஜே.ஆர். ஜெயவர்தன 83 ஆண்டு இனக்கலவரத்தை ஜேவிபி, கம்யூனிஸ்ட் கட்சி, NSSP போன்ற 3 கட்சிகளின் மீதும் சுமத்தி இந்த இடதுசாரி கட்சிகள் தான் 83 ஆண்டு இனக்கலவரத்திற்கு காரணம் என்று சொல்லி அந்த 3 கட்சிகளையும் அந்த இடதுசாரி அரசியல் போக்கை உடைப்பதற்காகவும் அதை குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த இடதுசாரிகள் சம்பந்தமாக இருந்த அந்த ஆதரவை இல்லாமல் செய்வதற்கும் ஜே.ஆர். ஜெயவர்தன அந்த 3 கட்சிகளையும் தடை செய்ததோடு அதை ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக கொண்டு சென்றார்கள். அதை சிங்கள இனவாதிகள் முன்னோக்கி கொண்டு சென்றதை விட இன்று வரை 83 ஆண்டு இனக்கலவரத்திற்கு ஜேவிபிக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை தமிழ் தேசிய அரசியல் மிக நாசூக்காக தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்திற்குள்ளே வைத்துக் கொண்டு வருகிறது. அது ஏன் அந்த அரசியலை ஏன் அப்படி செய்கிறது என்பதற்கு எங்களுக்கு பலருக்கு தெரிந்தாலும் பதிவுக்காக நான் பின்னர் அதை ஏன் இந்த தமிழ் தேசிய அரசியல் மிக கவனமாக தென்னிலங்கை இடதுசாரித்துவத்தோடு தன்னை இனங்காட்டாது அல்லது அதனோடு கைகோக்காது எந்த ஒரு கட்டத்திலும் கூட தொடர்ச்சியான இந்த ஜனாதிபதி தேர்தல் என்று வருகின்ற எல்லா காலகட்டத்திலும் தென்னிலங்கையிலே தங்களுக்காக குரல் கொடுத்த இடதுசாரித்துவ அரசியல்வாதிகளோடு தங்களை இனங்காட்டாமலே இந்த தமிழ் தேசியவாதம் போயிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றியும் நாங்கள் பல்வேறு இடங்களிலே பேசினாலும் இந்த பதிவிலும் அதை வைப்பது முக்கியம் என்று நான் கருதுகிறேன். குறிப்பாக 2009 ஆண்டு யுத்தம் முடிவடைந்ததன் பின்பு முள்ளிவாய்க்காலில் நடந்த அழிவு, அங்கே கொல்லப்பட்ட பொதுமக்களின் எண்ணிக்கை, கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இருந்த இராணுவ நிலைகள் போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பாக மிக கடுமையான விமர்சனங்களை விக்ரமபாகு கருணாரத்ன
வைத்திருந்தார். அது மட்டுமன்றி 2010 ஆண்டு 2009 யுத்தம் முடிந்து 2010 ஆண்டு மாவீரர் தின கொண்டாட்டத்தை நினைவுகூரலை லண்டனிலே பிரிட்டிஷ் தமிழ் ஃபோரம் BTF உட்பட லண்டனில் இருந்த புலி சார்பு அமைப்புகள் நடத்திய பொழுது அதன் பிரதான பேச்சாளராக அழைத்திருந்தது விக்ரமபாகு கருணாரத்ன அவர்களை. விக்ரமபாகு கருணாரத்ன அவர்கள் அந்த லண்டனில் அந்த நிகழ்ச்சி அந்த உரையை நிகழ்த்தி மிகவும் ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்பீச் என்று சொல்லுவார்கள். பல்வேறு சர்ச்சைகளை எழுப்பிய அவருடைய உரை. அந்த உரை முடித்து அவர் கொழும்பிலே வந்து இறங்கிய பொழுது 2010 ஆண்டு விமான நிலையத்தில் வைத்து அவரும் அவருடைய ஆதரவாளர்களும் தாக்கப்பட்டார். அந்த அவருடைய உரையை கேட்க விரும்புவர்கள் மேலே நான் அந்த லிங்கை போட்டிருக்கேன். ஆங்கிலத்திலே அவருடைய உரை இருக்கிறது. யாரும் கேட்கிறால் கேட்கலாம். அந்த அளவிற்கு அவர் 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 வந்து இந்த தமிழ் தேசியம் அல்லது தமிழ் மக்களுடைய உரிமை, தமிழ் மக்களுடைய பாரம்பரிய பிரதேசம் தொடர்பாக மிக உறுதியாக இறுதி வரை தன்னுடைய கட்சி நலன், தன்னுடைய கட்சியினுடைய அரசியல், தொழிலாளர் வர்க்க அரசியல் கூட தன்னால செய்ய முடியாம போகின்ற அளவுக்கு இலங்கையிலே சிறுபான்மை மக்களுக்கு ஜனநாயகமும் உரிமைகளும் வழங்கப்படாத விடத்து இலங்கையினுடைய ஒட்டுமொத்த ஜனநாயகமும் மனித உரிமைகள் விடுதலை என்பதெல்லாம் பின்னுக்கு போகும் என்றதை அவர் பல்வேறு இடங்களில் உறுதியாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே நேரம் அவர் 2010 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிட்டார். ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக அவர் போட்டியிட்டார். அவருக்கு கிடைத்த மொத்த வாக்குகள் 7000 வாக்கு. ஆனால் அதே நேரம் இந்த தமிழ் தேசியம் பேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு, சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரத் பொன்சேகாவை கொண்டு போய் எத்தனை லட்சம் வாக்குகள் வடக்கிலும் வடக்கு கிழக்கிலும் சரத் பொன்சேகாவுக்கு பெற்றுக் கொடுத்தது என்றதை நாங்கள் கவனத்திலே எடுக்க வேண்டும். மஹிந்த ராஜபக்சவுக்கும் தென்னிலங்கையிலே யுத்தத்தை நடத்திய சரத் பொன்சேகா இருவரும் அவர்கள் எதிரெதிர் முனைகளில் நின்று ஒருவர் ஐக்கிய தேசிய கட்சி JVPயோட கூட்டாக சரத் பொன்சேகா வந்தாலும் மறுபுறம் மஹிந்த ராஜபக்ச கேட்டிருந்தாலும் இந்த இருவரையும் நிராகரித்து தமிழ் மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதாக இருந்தால் அந்த யுத்தம் முடிந்த அந்த அழிவுகரமான சூழ்நிலையில் தமிழர்களின் வாக்குகளை ஒரு போட்டு காட்டுவதற்கு, எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு மிகச் சரியான சந்தர்ப்பமாக 2010 ஆண்டு தேர்தலில் விக்ரமபாகு போன்ற ஒருவருக்கு பிரச்சாரம் செய்திருக்கலாம். யாரும் அதை தடை போட்டிருக்கவும் முடியாது. ஆனால் இறுதி வரை நீங்கள் பார்த்தால் இதற்கு முன்னரும் கூட பல்வேறு கட்டங்களில் இடதுசாரி தலைவர்கள் தேர்தலில் நின்ற பொழுது கூட அவர்களுடைய வாக்குகள் 10,000 15,000 வாக்குகளை தாண்டி போவது கிடையாது. 1999 இரண்டாவது ஜனாதிபதி சந்திரிகாவினிடம் இருந்து பிரிந்து வாசுதேவ நாணயக்கார் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு மிக நெருக்கமாக பணியாற்றினார். சந்திரிகாவினுடைய அரசியல் தீர்வு திட்டத்தை பாராளுமன்றத்திலே அதற்கு எதிராக பேசியவர் வாசுதேவ நாணயக்கார சந்திரிகாவை விமர்சித்து மீண்டும் வாசுதேவ நாணயக்கார தேர்தலில் நின்ற பொழுது, ஜனாதிபதி தேர்தலில் நின்ற பொழுது அவருக்கு விழுந்த வாக்கு ஒட்டுமொத்தமாக 23,000 தான். நான் ஏன் இதை இங்கே சொல்லுகிறேன் என்றால், இந்த வடக்கு கிழக்கு தமிழ் தேசிய அரசியல் என்பது எப்படி தென்னிலங்கையிலே சிங்கள பேரினவாதம் அல்லது சிங்கள பௌத்த பேரினவாதமும் அதனை இலங்கையிலே ஊட்டி வளர்த்து இலங்கையிலே சமூகங்களுக்குள்ளே பிரிவினையை தொடர்ச்சியாக கையாண்டு கொண்டிருந்த மேற்கத்திய சக்திகளும் எப்படி இந்த பெரும்போக்கான சமூகங்கள் இந்த இடதுசாரித்துவ அரசியலோடு போகாமல் தென்னிலங்கையே இனவாத பௌத்த இனவாதத்துக்கு ஊடாக நாட்டின் அரசியலை கொண்டு வந்ததோ, அதே போல இந்த தமிழ் தேசிய வடக்கு கிழக்கில் ஆளுமையில் இருந்த தமிழ் தேசிய அரசியலும் மிக கவனமாக எந்த ஒரு கட்டத்திலும் ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையினுடைய அரசியல் என்பது இடதுசாரித்துவ போக்கில் போகாமல் வைத்திருப்பதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கின்றது. எந்த ஒரு கட்டத்திலும் ஒரு 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 எதிர்ப்பு நிலையை காட்டுவதற்கு அல்லது தென்னிலங்கையில் இருக்கிற முற்போக்கு சக்திகளோடு தங்களுடைய ஆதரவு நிலையை காட்டுவதற்கு எந்த அடிப்படையிலுமே இந்த தமிழ் தேசியவாத அரசியல் என்பது தன்னை ஒதுக்கியே வைத்து வந்திருக்கின்றது. அது மிக 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 கவனமாக செய்யப்படுகின்ற விடயம். தெரியாமல் செய்வது அல்லது தவறு நடந்து விட்டது என்றெல்லாம் சொல்லுவதற்கு அதில் இடமில்லை. ஏனென்றால்
போதுமான தகவல்களும் போதுமான தரவுகளும் இருக்கின்றன. தென்னிலங்கையிலே இந்த பௌத்த சிங்கள இனவாதத்துக்கு எதிராக இந்த இடதுசாரி தலைவர்கள் எவ்வளவு உறுதியாக நின்றிருக்கிறார்கள் என்று. விக்ரமபாகு கருணாரத்ன அவர்களை நான் முதல் நேரடியாக சந்திக்கின்றது 87, 88 ஆண்டு காலகட்டத்திலே வடக்கிலே இருந்து புலிகளினுடைய அச்சுறுத்தலின் காரணமாக மீண்டும் தென்னிலங்கைக்கு வந்து கொழும்பிலே அப்பொழுது இலங்கை அரசாங்கத்திற்கும் ஜேவிபிக்கு இடையில் மிக கடுமையான மோதல், ஆயுத ரீதியான மோதல் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது கொழும்பிலே எங்களுக்கான பாதுகாப்பு, நாங்கள் தங்கி இருக்கின்ற பாதுகாப்பு போன்ற விடயங்கள் மிக சிக்கலாக இருந்ததால் ஜனாதிபதி பிரேமதாசாவினுடைய ஆட்சி காலம் இராணுவம், போலீஸ், பாதுகாப்பு பிரிவினுடைய கடுபிடிகள் போன்றவை. அது மட்டுமல்ல, புலிகள் பிரேமதாசாவினுடைய அரசாங்கத்தோடு சேர்ந்து அவர்கள் ஜேவிபியை ஒழிக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டது மட்டுமன்றி தங்களுக்கு எதிரான மாற்று கருத்து வைத்திருந்தவர்களை கொழும்பு போன்ற பகுதிகளில் தேடி அவர்களை கைது செய்து வடக்கிலே கொண்டு போய் துணுக்காய் முகாமிலே அடைக்கின்ற பணியிலே புலிகளுடைய ஆயுத குழுக்களும் கொழும்பிலே திரிந்த காலத்தில் பாதுகாப்பு கருதி NSSPயினுடைய கட்சி காரியாலயம் கொம்பஞ்சி வீதியில் இருக்கிற கொம்பினி தெரு காரியாலயத்துக்கு மேலே போகின்ற பொழுது NSSP தோழர்கள் துப்பாக்கிகள் காவல் காத்த அந்த காரியாலயத்திற்குள் தான் நான் நுழைந்தேன். அப்பொழுதுதான் முதலாக நான் விக்ரமபாகு கருணாரத்ன அவர்களை சந்தித்தேன். விக்ரமபாகு கருணாரத்னோட முதல் சந்திப்பிலேயே எனக்கு அவர் பாதுகாப்புக்கான உதவிகள் செய்வதாக சொன்ன அதே நேரத்தில் மிக கடுமையான விமர்சன ரீதியான வாக்குவாதம் ஆரம்பித்தது காரணம், நான் அவரோடு வாதித்த விடயம் நீங்கள் ஜனதா விமுக்தி பெரமுன ஒரு பாசிச அமைப்பாக வந்து விட்டது, அதற்கு எதிராக ஆயுதமேந்தி போராடுவதை நீங்கள் உங்களுடைய உரிமையாகவும், கொழும்பின் நடுவிலே நீங்கள் அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாமல் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் உங்களால் இருக்க முடியாது, தவிர்க்க முடியாமல் அதே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அந்த பாதுகாப்புக்கு கீழ் நீங்கள் உங்களுடைய ஆயுதங்களையும் வைத்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்கிறீர்கள். ஆனால் அதே நேரம் வடக்கிலே புலிகளினுடைய அவர்கள் விடுதலை போராட்டம் என்று சொன்னாலும் அவர்களோட ஒரு பாசிசத்தன்மையாக மாறி வடக்கு கிழக்கில் இருக்கின்ற முற்போக்கு சக்திகள் அல்லது அவர்கள் மீதான விமர்சன ரீதியான சக்திகளிடமிருந்து தப்பி வருகின்ற எங்களுக்கு அந்த உரிமையை மறுக்கிறீர்கள் தோழர் என்ற அந்த விவாதம் அப்படித்தான் ஆரம்பித்தது. அதிலிருந்து 94, 95, 96 ஆண்டு காலம் வரை தொடர்ச்சியாக NSSP தோழர்களோடு நான் கலந்துரையாடல்கள், கருத்தரங்குகள், அரசியல் விமர்சன கூட்டங்களில் பங்கு பெற்றி இருக்கின்றேன். 1998, 99 சந்திரிகாவுடைய தீர்வு திட்டம் சம்பந்தமான கலந்துரையாடல் நடந்த பொழுது நான் சந்திரிகா முன்வைத்த அந்த தீர்வு திட்டத்தை முழு மூச்சாக ஆதரித்து அந்த தீர்வு திட்டம் நடைமுறைக்கு வர வேண்டும் என்ற பரப்புரை செய்து கொண்டிருந்த பொழுது கொழும்பிலே ரத்மலானையிலே கம்கரு செவன என்கின்ற அந்த நிறுவனத்திலே நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் விக்ரமபாகும் நானும் ஒரு விவாதத்திலேயே ஈடுபட்டோம். சந்திரிகாவினுடைய அந்த தீர்வு திட்டம் இன்னும் முன்னோக்கி கொண்டு சென்று முழுமையான சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கிற தீர்வு திட்டமாக வர வேண்டும் என்று நான் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றதும், அந்த தீர்வு திட்டம் அப்படி வந்தால்தான் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை பாதுகாக்கப்படும், அதே நேரத்தில் அவர்களுக்கான முழு உரிமை வழங்கப்படுமே ஒழிய அது ஒரு அரைகுறை தீர்வு திட்டம் தான் என்பது விக்ரமபாகுவினுடைய நிலைப்பாடாக இருந்தது. என்னுடைய நிலைப்பாடு 13வது திருத்த சட்டத்தின் கீழ் வந்த மாகாண சபையை விட இது மிகவும் முன்னோக்கியது. அதுவும் இது இலங்கையிலே கிராமமாக பரப்புரை செய்யப்பட்டு இலங்கையினுடைய பிரதான ஒரு அரசியல் கட்சி ஒரு முன்னெடுப்பாக செய்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் இந்த தீர்வு திட்டம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு அது வெற்றி கொள்ள செய்ய வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடாக இருந்தது. அப்பொழுது அந்த தனிநாடு சம்பந்தமான விடயம் வருகின்ற பொழுது விக்ரமபாகு கருணாரத்ன அவர்கள் அந்த மேடையிலே அவருடைய கட்சி தான் அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தது. அவர் சொன்னார், இலங்கையிலே தமிழ் மக்கள் தனிநாடு அமைப்பதை கூட நான் ஆதரிப்பேன், இதற்கும் ஒரு இடதுசாரி இயக்கம் என்ற ரீதியில் நாங்கள் நிபந்தனை என்று தமிழீழம் வருவதை ஆதரிப்போம் என்று அவர் சொன்ன பொழுது நான் அவருக்கு வைத்த கருத்து, நானும் தமிழீழத்தை ஆதரிப்பேன். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய யாழ் மாவட்ட பிரதிநிதி விஜயானந்தன், அதே போல் NSSP உங்களுடைய கட்சியினுடைய பிரதிநிதி அண்ணாமலை போன்றவர்களும் உயிர் வாழக்கூடிய தமிழீழமாக இருந்தால் அதை பற்றி நானும் சிந்தித்து பார்க்கலாம் என்று ஒரு பகுதியாக நான் அவருக்கு சொன்னேன். என்றால் NSSPயினுடைய யாழ் மாவட்டத்தின் நீண்டகால அமைப்பாளராக இருந்த அண்ணாமலையையும் யாழ்ப்பாண கம்யூனிஸ்ட் கட்சியுடைய யாழ் மாவட்ட அமைப்பாளராக இருந்த திரு விஜயானந்தன் அவர்களையும் படுகொலை செய்தது புலிகள் பாசிசம் என்பதை அவர்களுக்கு சுட்டிக்காட்டினேன். அதே நேரம் தன்னுடைய கட்சியிலே நீண்டகால உறுப்பினராக இருந்த புலிகளினுடைய நடேசன் என்பவர் தனக்கு போரின் இறுதிக்கட்டத்தில் தன்னோடு தொடர்பு கொண்டதாக
லண்டன் நிலை பின்பண்ணி இருக்கிற அந்த நிகழ்வுகளை அவர் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அப்ப இலங்கையினுடைய அரசியலே தென்னிலங்கையிலே எவ்வாறு இந்த ஆயுதமேந்திய இடதுசாரித்துவ ஜேவிபி அரசியல் ஒரு கட்டத்திலே மிகவும் வன்முறை கலந்ததாகவும் மாற்று கருத்துக்களுக்கு இடம் கொடுக்க முடியாத ஒரு பாசிசத்தன்மை கொண்டதாக சென்றதோ அதே போன்று தமிழ் தேசியம் அல்லது தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டம் என்பதும் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னால் மிக மோசமான பாசிசத்தன்மை கொண்டதாகவே நடந்திருக்கின்றது, போயிருக்கின்றது. அது அந்த பொதுத்தன்மையை நாங்கள் சிறுபான்மை சமூகத்திலிருந்து வந்த முற்போக்காளர் என்ற வகையில இரண்டையும் மிக ஆழமாக புரிந்து கொண்டிருந்தோம். ஆனால் விக்ரமபாகு போன்றவர்கள் தங்களுடைய கட்சி நிலைப்பாடு, கட்சியினுடைய வளர்ச்சி என்பதையும் மீறி அவர்கள் மிக உறுதியாக சிறுபான்மை மக்களுடைய நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறார். இந்த 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 விடயத்தை நான் இங்கே சொல்லுவதற்கு காரணம், மிக மிக தெளிவாக இன்றைய இலங்கை அரசியலிலே மிக தெளிவாக இன்று மீண்டும் ஒரு ஒரு ஜனாதிபதி தேர்தலை நோக்கி இலங்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இலங்கையினுடைய 75 வருட கால அரசியலினுடைய அந்த அரசியல் போக்கை மாற்றுவதற்கான தேவை இலங்கை முழுக்க பொதுமக்களிடையே உணரப்படுகின்ற ஒரு சூழல். அந்த அடிப்படையிலான கலந்துரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரம், இந்த 75 வருட கால அரசியலினுடைய அதனுடைய அத்திவார அதனுடைய போக்கை உடைத்தறிந்து இலங்கை ஒரு பல்லின பல்மதங்கள் கொண்ட நாடு என்பதும், அதிலே சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் என்பதும், பெரும்பான்மையாக வாழுகின்ற சிங்கள பௌத்த மக்களுடைய ஜனநாயக உரிமைகள், பொருளாதார உரிமைகளோடு தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், மலையகத்து தமிழ் தேசிய மக்கள் போன்ற மக்கள் சமூகங்களுடைய உரிமைகளும் அடிப்படை உரிமைகளும் அவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய நலன்களும் பேணப்படுகின்ற அடிப்படையிலான கலந்துரையாடல்கள் தென்னிலங்கையிலே எழுப்பப்படுகின்ற இந்த நேரத்தில் வடக்கு கிழக்கு தமிழ் தேசிய அரசியல் என்பது இந்த தமிழ் சமூகத்தை எங்கே நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே இந்த விக்ரமபாகனுடைய மறைவை ஒட்டி நாங்கள் பேசுகின்ற பொழுது கவனத்திலே எடுக்க வேண்டும். இந்த விக்ரமபாகு கருணாரத்ன போன்றவர்கள், அதே போல் தென்னிலங்கையிலே சிறிதுங்க ஜெயசூரிய என்றொருவர் இருக்கிறார். அவரும் மிக தொடர்ச்சியாக இந்த தமிழ் மக்களுடைய விடுதலை சம்பந்தமாக, தமிழுடைய விடுதலை போராட்டம் சம்பந்தமாக மிக தெளிவான நிலைப்பாட்டில் இருந்து பேசுபவர். அவரும் விக்ரமபாகு இருவருமே 2010 ஜனாதிபதி தேர்தலில் தனித்தனியாக போட்டியிட்டார்கள். விக்ரமபாகுக்கு கிடைத்தது 7000 ஓட்டுகள், சிறிதுங்க ஜெயதுங்கக்கு கிடைத்தது 10,000 ஓட்டுகள் மாத்திரம்தான். இதை நான் மீண்டும் இதில் பதிவு செய்வதற்கு காரணம், இந்த இடதுசாரித்துவ அரசியலில் இருந்து எப்படி தமிழ் தேசியம் தன்னை ஒதுக்கி வைத்துக் கொள்கிறது என்பதை காட்டுவதற்காக. இதற்கு அடுத்தபடியாக 2015 ஆண்டிலே மஹிந்த ராஜபக்சவினுடைய அரசியலை தோற்கடித்து அந்த தேர்தல் மூலமாக மஹிந்தவனுடைய அந்த ஆட்சி காலத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சி தென்னிலங்கையில நடந்த பொழுது, மாதுலுவாவி சோபித்த என்கின்ற அந்த பௌத்த மதகுருவினுடைய வழிகாட்டலில் தென்னிலங்கையில் இருந்த நூற்றுக்கணக்கான சிவில் அமைப்புகள் உட்பட ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் இடதுசாரி கட்சிகள் எல்லாம் ஒன்று திரண்டுதான் 2015 ஆண்டு மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதி ஆக்கினார்கள். அந்த கட்டத்தில் மிக வலதுசாரி கட்சியான, மிக மோசமான வலதுசாரி கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி அதனுடைய தலைவரான ரணில் விக்ரமசிங்கவோடு விக்ரமபாகு கருணாரத்ன ஒரே மேடையில் ஏறி அந்த ஆட்சி மாற்றத்திற்காக தன்னுடைய பங்களிப்பை அங்கே வழங்கியிருந்தார். அது மட்டுமன்றி 2015 ஆண்டு தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சி சிம்பலிலே அவருடைய ஐக்கிய தேசிய கட்சி டிக்கெட்டிலே அவர் களுத்துறை மாவட்டத்திலே தேர்தலில் போட்டியிட்டார். ஆனால் வெற்றி பெறவில்லை. இது மிக கடுமையாக தென்னிலங்கையில இடதுசாரி அரசியல் தளங்களிலே விமர்சிக்கப்பட்டது. என்ன இருந்தாலும் விக்ரமபாகு கடைசியாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய டிக்கெட்டில் அவர் போயிருக்க கூடாது என்பது. அதற்கு விக்ரமபாகு கொடுத்த பதில், நாட்டினுடைய நலன் சார்ந்து அந்த கட்டத்தில் இந்த மஹிந்த ராஜபக்ச போன்றவர்களுடைய இந்த இந்த இனவாத மதவாத அரசியல், மோசமான அரசியல் போக்கை இடைநிறுத்துவதற்காக தன்னுடைய கட்சி நலன், தன்னுடைய தத்துவார்த்த நலன், தன்னுடைய வர்க்க நலன்களையும் தாண்டி தான் நாட்டினுடைய நலனை பார்க்க வேண்டி இருந்தது. அந்த அடிப்படையிலே எல்லா வாக்குகளையும் இதற்கு அந்த மதவாத இனவாதத்துக்கு எதிரான அரசியல் பைக்குள் போட வேண்டிய நோக்கம் எனக்கு இருந்தது என்று விக்ரமபாகு அதுக்காக விளக்கம் கொடுத்தார். என்ன, விக்ரமபாகு போன்றவரை ஒரு சந்தர்ப்பவாதியாகவோ அல்லது தன்னுடைய நலன், தன்னுடைய கட்சி நலன் என்பதற்காக வரலாற்றிலே தன்னுடைய 40-50 வருட அரசியல் வாழ்விலே தன்னுடைய கட்சியின் எதிர்காலத்தை கூட பல்வேறு இடங்களில் ரிஸ்க் பண்ணி
பல்வேறு ஆபத்துக்களின் அடிப்படையில் அவர் செயல்பட்டவர். ஆகவே 2015ஆம் ஆண்டு அவர் அதை செய்தது மிக தீர்க்கமான ஒரு அரசியல் முடிவாக எடுத்துத்தான் அவர் அதில் செயல்பட்டார் என்றால் அந்த அந்த சூழலில் அதை மாற்றத்திற்கு கொண்டு வர வேண்டும். அந்த 2015ஆம் ஆண்டு அந்த தேர்தலில் அன்று மஹிந்த ராஜபக்ச வெற்றி இருந்தால் அந்த ஆட்சி தொடர்ந்திருக்கும். அது மட்டுமல்ல, 2006 இருந்து மஹிந்த போன்றவர்களுடைய அந்த அரசியல் கருத்துக்கள், சிங்கள பௌத்த இனவாதம், தமிழ் மக்களுக்கு எதிரான கருத்தியல் மற்றும் இராணுவவாதம், முஸ்லிம் மக்களுக்கு எதிரான கருத்தியல் எல்லாம் சரி என்று மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருந்தால் இன்று அவர்களுடைய ஆட்சி, அவருடைய மகன், அவருடைய சகோதரங்கள் என்ற ஆட்சி தொடர்ச்சியாக இலங்கையில இருந்திருக்கும். அந்த 2015ஆம் ஆண்டு அந்த கொடுக்கப்பட்ட அந்த உடைவு என்பது இலங்கையினுடைய அரசியலில் அந்த ஜனநாயக பாரம்பரியம், பாராளுமன்ற தேர்தலுக்கு ஊடாக ஒரு ஆட்சியை மாற்ற முடியும். எந்த பெரும்பான்மை சிங்கள மக்கள், சிங்கள பௌத்த இனவாதிகள் என்று சொல்லி சிங்கள அரசியல்வாதிகள் தேர்தலில் நின்று வெற்றி பெறுகிறார்களோ அதை உடைக்க முடியும். அதை சிங்கள மக்களுடைய வாக்குகளாலேயே உடைக்க முடியும் என்ற அந்த பாரம்பரியம் 2015ஆம் ஆண்டு நிரூபிக்கப்பட்டது. அதுவேதான் மீண்டும் 2019ஆம் ஆண்டு 67 லட்சம் வாக்குகளை போட்டு கோத்தபாயாவை பதவிக்கு கொண்டு வந்தாலும் 2 வருடத்திற்குள் அதே சிங்கள மக்கள், பெரும்பான்மை மக்கள், 1/2 மில்லியன் மக்கள் வீதியிலே இறங்கி அவரையும் அந்த ராஜபக்ச குடும்பத்தில் இருந்தவர்கள் எல்லோரையும் பிரதம மந்திரியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச மற்றும் பல்வேறு அமைச்சு பதவிகள் இருந்த ராஜபக்ச குடும்பத்தினர் அனைவரும் ராஜினாமா செய்கின்ற நிலை வரை அந்த பெரும்பான்மை சிங்கள மக்கள் அரசியல் களத்தை நகர்த்தி வந்திருக்கிறார்கள் என்பதை ஒரு தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க முடியும். இதில் இன்னொரு குறிப்பை நான் முக்கியமாக சொல்ல வேண்டும். 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்ததன் பின்பு மஹிந்த ராஜபக்சவும் பொன்சேகாவும் 2 பெரும் போட்டியாளர்களாக நின்ற பொழுது நான் கொழும்பிலே நின்றேன். 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைவதற்கு முன்பு நாங்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து, ஆஸ்திரேலியாவில் இருந்து, ஐரோப்பாவில் இருந்த பல்வேறு நாடுகளில் இருந்து, வட அமெரிக்கா வரை 20-22 பேர் வரை நாங்கள் இலங்கைக்கு சென்றிருந்தோம். முக்கியமாக அந்த யுத்தம் முடிவடைந்த சூழலில் வடக்கு கிழக்கிலே இருந்த மிக மோசமான பாதிக்கப்பட்ட சூழலில் ஆயிரக்கணக்காக கைது செய்யப்பட்ட முன்னாள் விடுதலை புலி அங்கத்தவர்கள், சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட அவர்களுடைய குடும்ப உறவினர்கள், அகதி முகாம்களில் அடைக்கப்பட்டிருந்த பெருந்தொகையான மக்கள், கைகால்களை இழந்து போன பல்வேறு தரப்பினர், தங்களுடைய சமூகத்திலே இளைஞர்கள், கணவன்மாரை இழந்த வரும் தனி தாய்மார்களால் நடத்தப்படுகின்ற குடும்ப நிலை போன்ற பல்வேறு மோசமான சூழலில் அந்த சமூகத்தை மீள கட்டி எழுப்புகின்ற பணியை செய்வதற்காக ஏதோ ஒரு வகையில் பங்களிப்பு செய்வதற்காக நாங்கள் அங்கே சென்றிருந்தோம். ஆனால் அப்பொழுது மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கமும் அந்த அரச இயந்திரமும் எந்த விதமான வெளிசக்திகளுடைய ஒரு சாதகமான பங்களிப்புகளை உள்வாங்க தயாராக இல்லாமல் தங்களுடைய அரசியலுக்காகவும் தங்களுடைய பிசினஸுக்காகவும் வெளிநாட்டில இருந்து கோடிக்கணக்கான பணங்களோடு போகின்ற புலி ஆதரவாளர்களோடு சேர்ந்து வியாபாரம் செய்கின்ற அரசியலை அவர்கள் செய்ய முற்பட்டார்களே ஒழிய அதை தாண்டி அவர்கள் அந்த சமூகத்திற்கான சாதகமான அரசியல் எதையும் செய்ய தயாராக இருக்கவில்லை என்ற ஒரு மிக அவலமான நிலை இருந்தது. ஆனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு அவர் அறிவித்த பொழுது ஒருபுறம் சரத் பொன்சேகா ஒரு இராணுவ தளபதி, தன்னுடைய வாழ்நாள் முழுவதையுமே இராணுவ அரசியலிலே பங்களிப்பு செய்தவர், கட்சி அரசியலில் எந்தவித அனுபவம் இல்லாதவர், 2 பெரும் கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சியும் ஜேவிபியும் இணைந்து அவரை தேர்தல் களத்திலே இறக்கி இருந்தாலும் அவர் ஜனாதிபதியாக வெற்றி பெற்றால் இலங்கையினுடைய ஒட்டுமொத்த அரசியலும் முற்றுமுழுதான ஒரு இராணுவவாதத்திற்குள் போகும் என்கின்ற ஒரு நிலை இருந்தது. அந்த பொன்சேகா வெற்றி பெற்று இருந்தால் வந்திருக்கக்கூடிய ஆபத்தான சூழ்நிலை என்பது இலங்கையினுடைய ஜனாதிபதியாக ஒரு மிக பலம் பொருந்திய ஒரு இராணுவ தளபதி ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது அப்பொழுது இருந்த அந்த இராணுவ கட்டுமானம், மிகப்பெரிய ஒரு இராணுவ கட்டமைப்பை அவர் எப்படி பாவித்திருப்பார் என்பதும் இன்றைக்கு ஒரு தேர்தலுக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு கூட இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கின்றன. எங்களுக்கு இந்த தென்னாசிய பிராந்தியத்திலே பல்வேறு நாடுகள், பாகிஸ்தான், பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ் போன்ற பல்வேறு நாடுகள், பர்மா போன்ற நாடுகளில் எப்படி இராணுவ ஆட்சிகளை தொடர்ச்சியாக இந்த மேற்கத்திய சக்திகள் ஜனநாயக சூழல் இருக்கின்ற நாடுகளிலே தேர்தல் பாரம்பரியங்களை உடைத்து அங்கு இராணுவ தளபதிகளை கொண்டு வந்து இருத்துவதன் மூலம் நாட்டினுடைய அகவயமான எல்லா விதமான ஜனநாயக பண்புகளையும் கருத்து சுதந்திரம் உட்பட
அந்த சமூகத்தினுடைய வாழ்க்கை, பொருளாதாரம் போன்றவற்றை தலைகீழாக மாற்றுவதற்கு மேற்கத்திய சக்திகளுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது என்ற புரிந்துணர்வில் நான் அந்த அந்த தேர்தல் கட்டத்தில் பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலும் சரத் பொன்சேகாவுக்கு எதிராக மைந்தாவினுடைய தேர்தலுக்காக நான் தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே பிரச்சார பணிகளில் ஈடுபட்டேன். அந்த தேர்தலிலே சரத் பொன்சேகா தோற்றதன் மூலம் நான் வைத்த விடயம், முக்கியமான விடயம், மஹிந்த ராஜபக்ச வென்றால் என்ன தோற்றால் என்ன, மஹிந்த ராஜபக்ச வெற்றி அடைந்தால் அவர் நிச்சயமாக 5 வருடத்துக்கு பிறகு தேர்தலுக்கு கட்டாயம் போவார் என்றால், தேர்தல் இல்லாமல் அவரால் அரசியல் செய்ய முடியாது. அவருடைய அரசியல் பாரம்பரியம் அப்படி. அவரை தோற்கடிப்பதற்கான வாய்ப்பு ஆக குறைந்த ஒரு 5 வருடத்திலாவது அந்த மக்களுக்கு கிடைக்கும் என்பது. அதுதான் 2015ஆம் ஆண்டு நடந்தது. தன்னுடைய ஆட்சி காலம் முடிவதற்கு 1 வருடமும் சில மாதங்களும் இருக்கும் பொழுதே அவர் தன்னுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்வதற்கு 2015 ஜனாதிபதி தேர்தலை அறிவித்து அதிலே தோல்வி கண்டு அவர் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவை இலங்கையினுடைய அரசியலில் இந்த பொதுமக்களுடைய வாக்கு என்பது, அதுதான் அவர்களுடைய கையிலே இருக்கிற இறைமை என்கின்ற ஆயுதம். அந்த வாக்கை அவர்கள் பயன்படுத்தி இலங்கையிலே இருக்கின்ற அரசியல் தளங்களில் அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்களுக்கு, அரசியல் கலாச்சாரத்துக்கு ஒரு பாடத்தை புகட்டுகின்ற ஒரு காலமாக தேர்தல் காலம் எப்போதும் இருந்திருக்கின்றது. 1975ஆம் ஆண்டு தன்னுடைய ஆட்சியை முடிக்க வேண்டிய ஸ்ரீமா பண்டாரநாயக்கா பாராளுமன்றத்திலே தனக்கு இருந்த பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு 2 வருடங்களை கூட்டி மக்களுடைய தேர்தலுக்கான உரிமையை பறித்ததன் மூலம் அவருடைய கட்சி மிக படுதோல்வி அடைந்தது. அதே போல் ஜே.ஆர். ஜெயவர்தனாக்கு அந்த சூழல் விளங்கினபடியாலே 82ஆம் ஆண்டு 6 பெரும்பான்மை இருந்தும் கூட அவர் ஒரு ஒரு பொதுஜன வாக்கெடுப்பு, ஒரு சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம்தான் தேர்தலை 5 வருடம் பின்போட்டாரே ஒழிய 6 பெரும்பான்மை வைத்துக்கொண்டு அவரால் பாராளுமன்றத்தில் தேர்தலை பின்போட அவர் துணியவில்லை. காரணம் ஏனென்றால், இலங்கையினுடைய அந்த நீண்ட கால அந்த தேர்தல் பாரம்பரியத்தில் மக்களுடைய இறைமை என்பது நீதிமன்றங்கள் மூலம் சவாலுக்கு விடப்படுகின்ற பொழுது அது ஒரு பிரச்சனையாக வரும் என்பதன் காரணமாகவே அந்த 82ஆம் ஆண்டு சர்வஜன வாக்கெடுப்போடு தேர்தலை பின்போட்டார். அந்த அடிப்படையிலே இந்த தேர்தல் என்பது இலங்கையிலே மிக முக்கியமான, யார் வெல்லுகிறார் யார் தோற்கிறார் என்பதை விட அந்த பப்ளிக் எக்ஸசைஸ், இலங்கையினுடைய மிகப்பெரிய ஒரு ஜனநாயக செயல்பாடு என்பது தேர்தல் தான். அந்த மக்கள் தங்களுடைய வாக்குகளை அளிப்பதற்கான அந்த உரிமை என்பது மிக முக்கியம். அதன் மூலம் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த அந்த வர முடியும் என்கின்ற நம்பிக்கையை மக்களுக்கு வைத்திருப்பதால் இலங்கையிலே ஜனநாயகம் எஞ்சி இருப்பதற்கான அடிப்படை. ஆகவே இந்த தேர்தல் என்பதும் அப்படி ஒரு தேர்தலாக இந்த 2024ஆம் ஆண்டு தேர்தல் வர வேண்டும். இந்த தேர்தலை பின்போடுவதற்கு எடுக்கப்படுகின்ற எல்லா முயற்சிகளையும் நாங்கள் கடந்த 2 வருடமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ரணில் விக்ரமசிங்க போன்றவர் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இருந்து, அதற்கு முன்னர் பின்போடப்பட்ட மாகாண சபை தேர்தல், இப்பொழுது இந்த ஜனாதிபதி தேர்தல் அல்லது பாராளுமன்றத்தை கலைத்து ஒரு பொது தேர்தலுக்கு போக முடியுமா என்ற இந்த எல்லா முயற்சிகளும் இந்த சாதாரண மக்களின் கைகளில் இருக்கிற இந்த தேர்தல் வாக்கு என்கின்ற இந்த ஆயுதத்தை அவர்கள் எப்படி பாவிப்பார்கள் என்கின்ற ஒரு அச்சத்தின் காரணமாக, தங்களுக்கு அந்த பாடம் புகட்டப்படும் இந்த தேர்தல் என்ற அச்சத்தின் காரணமாக எல்லா விதமான திருகுதாளங்களையும் போட்டு அதை பின்போடுவதற்கும் அல்லது இழுத்து வீழ்த்துவதற்கான முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த கலந்துரையாடல் சிங்கள மக்கள் மத்தியிலே மிக பரவலான, மிக ஒரு சாதாரண டாக் ஆஃப் த டவுன், தெருவிலே சாதாரண ஒரு 3 வீல் காரனிலிருந்து, இளநி விற்பவனில் இருந்து, ஒரு காரியாலயத்திலே பணியாற்ற ஊழியனில் இருந்து, சிற்றூழியனில் இருந்து, கல்விமான்களில் இருந்து, பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இருந்து, வெளிநாடுகளிலே பணியாற்றுகின்ற புலமைசார் சிங்களவர்களிட இருந்து இந்த பரவலாக இந்த கலந்துரையாடல் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில், இந்த இலங்கையினுடைய அரசியலால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட, மொழி ரீதியாக, மனித உரிமை ரீதியாக, சட்ட ரீதியாக, இராணுவ ரீதியாக வர எல்லா விதத்திலும் பாதிக்கப்பட்ட தமிழ் சமூகத்திற்குள் இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரசியல் மாற்றத்தின் தேவை பற்றி கலந்துரையாடல் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இதில் நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கு. இப்பொழுது இந்த கடந்த வாரம் கையொப்பமிடப்பட்ட இந்த இந்த பொது ஏற்பாடு அல்லது இந்த பொது கட்டமைப்பு, பொது வேட்பாளர், பொதுச்சபை என்ற இந்த கோதாவின் கீழே இந்த கையொப்பம் விடப்பட்ட அந்த அவர்களுடைய இணக்கப்பாட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். எங்காவது ஒரு 4 வரி இலங்கையினுடைய மொத்த அரசியல் போக்கு தொடர்பாகும், இலங்கையினுடைய தேசிய சொத்துக்கள் விற்பனை செய்வது தொடர்பாகும், இலங்கையிலே இருக்கின்ற சுதந்திரமான கல்வி அல்லது இலவச கல்வி
அல்லது இலவச மருத்துவ வசதிகள் உட்பட சாதாரண மக்களின் நலன் சார்ந்திருக்கிற திட்டங்கள் கூறு போட்டு விற்கப்படுகின்ற ரணிலுடைய அரசியல் தொடர்பாகும், அல்லது இந்த மக்களுடைய தேர்தல்களை பின்போட்டு கொண்டு ரணில் விக்ரமசிங்க செய்கின்ற முயற்சிகள். மற்றது ரணில் விக்ரமசிங்க என்கின்ற இந்த ஜனாதிபதியினுடைய கடந்த 40-50 வருட கால அரசியலில் அவர் எப்படி இந்த சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல பெரும்பான்மையான சிங்கள மக்களுடைய மனித உரிமைகள் போன்றவற்றை ஒடுக்கின்ற ஒரு புச்சர் என்று சொல்லுவார். புச்சர் என்று சொன்னால் அந்த இறைச்சிக்கடைக்காரனாக எப்படி வதை முகாம்களை நடத்தியது மற்றும் இனவாத அரசியலை நடத்தியது. யாழ்ப்பாணத்திலே 81ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் எவ்வாறு தேர்தல் கொள்ளை வந்த 4 அமைச்சர்களில் இவரும் ஒரு முக்கியமான அமைச்சராக இருந்தது. யாழ்ப்பாணத்தின் நூலகம் எரிக்கப்பட்ட விடயம், இலங்கையிலே தேர்தலை எப்படி வன்முறை கலந்த தேர்தலாக நடத்த முடியும் போன்ற விடயங்களில் ரணில் விக்ரமசிங்க, ஜே.ஆர். ஜெயவர்தன, காமினி திசாநாயக்க போன்றவர்கள் எப்படி பங்கு பெற்றார். இந்த ஏதாவது ஒரு விடயம் இந்த பொதுச்சபை, பொது இணக்கப்பாடு, பொது அறிக்கையில எங்காவது குறிப்பிடப்படுகிறதான்னு பாரு. அப்ப இந்த தமிழ் தேசிய அரசியல் என்று மீண்டும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இலங்கை என்கின்ற இந்த பொது நிலத்திலே இருக்கின்ற அரசியல் எந்த திசையில எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. அதை பற்றி தமிழ் சமூகத்தில் எந்த கலந்துரையாடலும் அவசியம் இல்லை. இந்த தமிழ் தேசம், தமிழ் பாரம்பரியம், தமிழரின் உரிமை இந்த 4-5 இந்த ஸ்லோகத்துக்குள்ளேயே இந்த தமிழ் சமூகத்தினுடைய அரசியல் சிந்தனையை வைத்து அதன் மூலம் இலங்கையிலே வருகின்ற ஒட்டுமொத்த மாற்றத்திற்கு எந்தவித பங்களிப்பையும் செய்யாத மக்களாக இந்த மக்களை வைத்திருப்பதுதான் இந்த தமிழ் தேசியத்தினுடைய படுமோசமான பிற்போக்குத்தனமான அரசியல் புரோகிராம், அரசியல் வேலை திட்டம் என்பதை நாங்கள் இங்கே கவனத்தில் எடுக்க வேண்டும். நான் அதை உறுதியாக சொல்லுகிறேன். இந்த முறை இந்த தேர்தலிலே, ஜனாதிபதி தேர்தலிலே இலங்கையினுடைய ஒட்டுமொத்த அரசியல் கலாச்சார மாற்றத்தில் எந்தவித பங்களிப்பையும் செய்யாமல் தமிழ் மக்களை அதை விட்டு ஒதுக்கி வைத்திருப்பதன் மூலம் இந்த தமிழ் தேசிய அரசியல் என்பது எந்த வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அல்லது எந்த சக்திகளுடைய தேவையை இங்கே பூர்த்தி செய்ய இவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்பதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். ஏனென்றால் இலங்கையினுடைய அரசியலில் தமிழ் மக்களிடையே முற்போக்கு அரசியல் கருத்துக்கள் வந்திருக்கின்றன, முற்போக்கு அம்சங்கள் இருந்திருக்கின்றன, முற்போக்கான மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், முற்போக்கான அரசியல் இயக்கம் இருந்திருக்கிறது, முற்போக்கான அரசியல் செயல்பாடு இருந்திருக்கிறது. யாழ்ப்பாண கல்வி சமூகத்திற்கு முற்போக்கான கருத்துக்கள் பரிமாறப்பட்டெல்லாம் இருக்கின்றன. ஆனால் அவை எல்லாம் வெளியே இருந்து அடித்து நொறுக்கப்படுவதை விட அகவயமாக அடித்து நொறுக்கப்பட்டு அவ்வாறு பேசுகிறவர்கள் எல்லாம் தமிழ் தேசியத்திற்கு எதிரானவர்களாகவும், தமிழர்களுடைய உரிமைகளுக்கு வாய்ப்பளிக்காதவர்களும், தமிழர்களுடைய பாரம்பரிய அரசியல் பண்பாடுகளுக்கெல்லாம் எதிரானவர்களாகவும் தான் சித்தரிக்கப்பட்டு அதற்காக அவர்கள் உடல் ரீதியாக அழிக்கப்பட்டது மட்டுமின்றி கருத்தியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவர்களை துரோகி என்கின்ற பட்டத்திற்கு கீழ் அவர்களை ஒதுக்கி தள்ளுகின்ற ஒரு போக்கு பெரும் போக்காக தமிழ் அரசியல் சமூக பண்பாட்டில் இருந்திருக்கு. அது இன்றும் மீண்டும் இந்த பொது கட்டுமானம், பொதுச்சபை, பொது வேட்பாளர் என்பதை ஆதரிக்காதவர்கள் எல்லாம் தமிழினத்தின் துரோகிகள் என்ற சொல்பதற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வர்ணனை செய்யப்படுகின்ற ஒரு அரசியல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்று தென்னிலங்கையிலே கடந்த காலத்தில் பல்வேறு தவறுகள், தடம்புரல்கள் அல்லது குறுக்கு வழிகள் எல்லாம் பாவித்து அரசியலிலே முன்னுக்கு வரலாம் என்ற முயற்சிகளை ஜேவிபி போன்ற ஒரு அமைப்பு நகர்ந்திருந்தாலும் கூட இன்று இந்த கடந்த கால தென்னிலங்கை இனவாத அரசியலுக்கு எதிராக ஒரு அலை எழுந்து வருகின்ற பொழுது அதனை மாற்றி அந்த இடத்தில் ஒரு உடைப்பை, அந்த விஷ சர்க்கிளை ஒரு உடைத்து இன்னொரு கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கான இந்த சூழலில் இந்த தமிழ் தேசிய தளம் என்பது மிக ஒரு பிற்போக்கான பாத்திரத்தை வகிக்க போகின்றது என்பது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே மீண்டும் தமிழ் சமூகத்தினுடைய அரசியல் என்பது இலங்கைக்கு அப்பாற்பட்ட அல்ல, இலங்கையினுடைய ஒட்டுமொத்த நலன் சார்ந்து இலங்கைக்குள்ளே ஒட்டுமொத்த ஜனநாயக ரீதியான பண்பாடு வளர்க்கப்பட வேண்டும். இலங்கையிலே இருக்கின்ற அடிப்படை மனித உரிமைகள், அதிலும் குறிப்பாக தேசிய இனங்கள், சிறுபான்மை தேசிய இனங்கள் போன்றவற்றுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயங்களை தேசிய அரசியலுக்குள் உள்ளடக்குகின்ற முயற்சிக்கு வெளியே நின்று ஒரு குண்டு சட்டிக்குள் குதிரை ஓடுகின்ற ஒரு அரசியல் பண்பாட்டை நோக்கி தமிழ் சமூகத்தை நகர்த்துகின்ற ஒரு பாணியிலே இந்த அரசியல் நடக்கின்றது. இது ஒரு ஆபத்தான அரசியல் என்பதும், அது மட்டும் இல்லாமல் இலங்கைக்கு வெளியே இருக்கின்ற சில சக்திகளுடைய அடிப்படை நோக்கம் கடந்த 75 வருட காலமாக இலங்கை கேந்திர நிலையத்தில் இருக்கின்றது,
பூகோள ரீதியாக அது ஒரு முக்கியமான இடத்திலே இருக்கின்றதெல்லாம் நாங்கள் வர்ணித்துக் கொள்கிறோம். ஆனால் அதன் அடிப்படையிலே தான் இலங்கையிலே ஒரு முற்போக்கு அரசியல் வராமல் இந்த இனங்களுக்கு இடையிலான மோதல் என்பதை தொடர்ச்சியாக பேணி வருவதன் மூலம் இலங்கையிலே ஒரு வலதுசாரித்துவ இனவாத மதவாத ஒரு அரசியலை தென்னிலங்கையிலே வைத்திருந்ததும் அதற்கு ஏற்றாற்போல் அதற்கு தீனி போடுகிறது அல்லது அதனுடைய தென்னிலங்கையினுடைய அரசியல் பிரதிபலிப்புடைய நாணயத்தின் மறுபக்கமாக தமிழ் சமூகத்தில் பிற்போக்கான ஒரு அரசியலை தொடர்ச்சியாக பேணி வந்திருக்கிறது. அது அடுத்த சந்ததியை நோக்கியும் அதை கடத்துவதற்கான வேலையாகவே இன்று இந்த பொதுச்சபை பொது வேட்பாளர் பொது கட்டமைப்பினுடைய நகர்வையும் பார்க்கிறேன் என்ற இந்த கடும் விமர்சனத்தோடு இன்று இந்த கலந்துரையாடலை எனக்கு ஒரு ஆரம்ப கருத்துரையை வழங்குவதற்கு வாய்ப்பு தந்த நம்மொழி தோழருக்கு நன்றி கூறி என்னிடம் கலந்துரையாடவோ அல்லது கேள்வி எழுப்ப தோழர்கள் விரும்பினால் நான் உங்களுக்கு அது சம்பந்தமாக என்னுடைய கருத்தை முன்வைக்க விரும்புகிறேன். நன்றி தோழர். நன்றி மனோஜன் தோழர். நீண்ட உரை, விளக்கமான உரை. டாக்டர் விக்ரமா கருணாரத்னாவை பற்றிய ஒரு புரிதல், அது ஒரு தேவையாகவும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது.